மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் இன்னும் கருகத் தொடங்கியுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல்கள் இந்த வாரம் மேலும் தீவிரமடையும் என்று இஸ்ரேல் பகிரங்கமாக அறிவித்துள்ளது. மறுபுறம் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளம் ட்ரோன் தாக்குதல்களால் பற்றி எரிகிறது. என்ன நடக்கிறது அங்கே? விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இன்று பாதுகாப்பு மதிப்பாய்வு கூட்டம் ஒன்றை நடத்தினார். அதில் பேசிய அவர், ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகளின் தாக்குதல்கள் இந்த வாரம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார். ஈரானிய ஆட்சியின் மூலோபாய திறன்களை சிதைப்பதும் அவர்களின் தளபதிகளை கொன்று குவிப்பதும் எமது முக்கிய இலக்கு என அவர் சூளுரைத்துள்ளார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது வான்வழி தாக்குதல்கள் ஏற்கனவே தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு உலக நாடுகளுக்கு இடையே பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கு இருக்கும் அச்சுறுத்தல்கள் நீக்கப்படும் வரை இந்த தாக்குதல்கள் ஓயாது என்றும் யுத்தத்தின் இலக்குகள் எட்டப்படும் வரை நடவடிக்கைகள் தொடரும் என்றும் இஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் விக்டோரியா பேஸ் தளம் மீது ட்ரோன் தாக்குதல்களும் நடத்தப்பட்டுள்ளது. வானத்தை முட்டும் அளவுக்கு எழுந்த கரும்புகை பல கிலோமீட்டர் தூரத்துக்கும் தெரிந்தது. இதற்கு ஈரான் ஆதரவு பெற்ற அசாப் அல் கசாப் என்ற ஆயுத குழு பொறுப்பேற்றுள்ளது. இந்த தாக்குதலால் பாக்தாத் சர்வதேச விமான நிலைய போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிலைமை மோசமடைந்து வருவதால் ஈராக்கில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக அந்நாட்டை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்க அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான நேரடி மோதலால் பிராந்தியம் முழுவதும் ஒரு போர் சூழல் நிலவுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் இந்த போர் சூழல் உலக பொருளாதாரத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் சொல்லுங்கள். இது போன்ற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.